15 கிராம் எடுத்து தினமும் 2 அல்லது 3 முறை சாப்பிட்டால் வயிற்றுப்போக்கு கட்டுப்படும். 3. மாங்கொட்டைக்குள் இருக்கும் பருப்பை அரைத்து அந்த கலவையை வயிற்றில் தடவினாலும் வயிற்றுப்போக்கிற்கு நிவாரணம் கிடைக்கும். மாங்கொட்டை உள்ள அந்த ஒரு பருப்பு இருக்கு பாருங்க, வெள்ளையா, அதை சொல்றாங்க. அடுத்து இன்னொரு குறிப்பு, வயிற்று கடுப்புன்னு போட்டிருக்க ஒரு குறிப்பு. அதுல 1. மா இலைகளை அரைத்து 20 கிராம் அளவில் சாறெடுத்து அதனை ஆட்டுப்பாலில் தேனுடன் கரைத்து தினமும் 3 முறை சாப்பிட்டால் வயிற்று கடுப்பு குணமாகும். 2. மாமரப்பட்டையை பொடியாக்கி தேனுடன் கலந்து ஒரு நாளைக்கு 2 முறை சாப்பிட்டால் வயிற்று கடுப்பு கட்டுப்படும். 3. மாங்கொட்டையில் இருக்கும் பருப்பை பொடி செய்து 2 கிராம் எடுத்துக்கொண்டு அதே அளவு நாவல் பழம் கொட்டை பொடி மற்றும் பனங்கற்களுடன் சேர்த்து தண்ணீரில் கரைத்து 3 வேளை பருகினால் வயிற்று கடுப்புக்கு நிவாரணம் கிடைக்கும். 4. மாங்கொட்டை பொடியுடன் திரிந்த பாலில் வடிகட்டி எடுக்கப்படும் வே வாட்டரை கலந்து சாப்பிட வயிற்று கடுப்பு சரியாகும். 5. மாமர இலைகளை நிழலில் உலர்த்தி பொடி செய்து தண்ணீருடன் ஒரு நாளில் 2 அல்லது 3 முறை சாப்பிட்டால் உடனடியாக வயிற்று கடுப்பு சரியாகும். அடுத்த குறிப்பு வாந்தி, வாமிட். மாங்கொட்டையில் உள்ள பருப்பை தூள் செய்து 20 கிராம் எடுத்துக்கொண்டு அதை 1 லிட்டர் தண்ணீரில் கரைத்து அதை 250 மில்லியாக வரும் வரை சுண்ட காய்ச்சி பனம் கற்கண்டுடன் தேனுடன் கலந்து சாப்பிட்டால் வாந்தி வருவது நிற்கும். அடுத்த உணர் குறிப்பு, கர்ப்ப காலத்தில் ஏற்படும் மூச்சு திணறல். 1. கனிந்த மாம்பழத்தை சாப்பிட்டால் கர்ப்ப காலத்தில் மசக்கையால் ஏற்படும் வாந்தி குணமாகும். 2. மாங்கொட்டைக்குள் இருக்கும் பருப்பை பொடியாக்கி சர்க்கரையுடன் சேர்த்து தண்ணீருடன்